எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்க ஹைதராபாத்ல இருக்கோம். என் பேர் சாந்தா சர்மா. எனக்கு ஹிப் ஜாயிண்ட் வலி இருந்துட்டு இருந்தது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உட்காந்துட்டு எழுந்து ஒரு 10 அடி நடக்கிற மட்டும் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும். ராத்திரி படுத்துக்கச்சே சைட்ல திரும்பி படுத்துருந்தாக்கா 2 சைடு திரும்பினாலும் வலி எடுக்கும். காலை இப்படி போட்டிருந்தாலும், அப்படி போட்டிருந்தாலும் வலி இருந்துட்டே இருந்தது. அதனால சரி டாக்டர் கிட்ட போலான்ட்டு எங்க பையன் அழைச்சிட்டு போனான். அங்க ஹைதராபாத்ல 2, 3 டாக்டர்ட்ட காமிச்சோம். எல்லாரும் உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும்னாங்க. சரி எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. டாக்டர் பார்த்துட்டு சொன்னாரு, "நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். அப்புறம் அப்பதான் உங்களுக்கு இதுவாகும். எலும்பு தேஞ்சிருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. சரி கொஞ்சம் பயமா இருந்தது எனக்கு. ஆப்ரேஷன்னாக்கா இந்த ஏஜ்ல போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு, அதனால சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்மளால தாங்க முடியாது. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளயே எங்க ம மாப்பிள்ளை சொன்னாரு, சென்னையில இருக்காரு. அவர் சொன்னாரு, "நியூரிஸ்ட் இங்க இருக்காரு எனக்கு தெரிஞ்சவரு. நீங்க வாங்க ஆண்டி" அப்படின்னாங்க. சரி எங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தோம். இங்க சதீஷ்குமார்ன்ட்டு ஒரு நல்ல நல்ல எங்க பிள்ளையாட்டம் வச்சுக்கோங்களேன். நல்ல மனுஷன். நியூரிஸ்ட் அது. அவர் வந்தாரு. எனக்கு எல்லாம் பார்த்துட்டு, அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னாரு. 3 நாள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். அப்புறமா ஹிப் ஜாயிண்ட்டுக்கு அதுக்கு அ கைரோ பிராக்டிஸ் அது பண்ணினாரு. அதில ரொம்ப ரிலீஃப் கிடைச்சது எனக்கு. அது 3 4 சிட்டிங்லயே எனக்கு நல்லா போயிடுது. இருந்தாலும் இன்னும் ஒரு 2, 3 சிட்டிங் எடுத்துக்கலாம்ட்டு எடுத்துருந்தேன். இப்போ நிம்மதியா இருக்கேன். அந்த பெயின், அந்த ப்ராப்ளம் ஒண்ணும் கிடையாது. பகவான் புண்ணியத்துல நிம்மதியா தூங்குறேன். நிம்மதியா நல்லா சாப்பிடுறேன். எல்லாம் இருக்கு. இதோட கூட முத்ராஸ் கூட எனக்கு சொல்லிக் குடுத்தாரு அவரு. மிச்சம் ஏதாவது வலி இருந்தாக்கா, அதுக்காக தலைவலி ஆகட்டும், வேற ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் இந்த முத்ராஸ்ல எல்லாம் புரிஞ்சுட்டு அது எல்லாம் சொல்லிக் குடுத்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் நல்லா இருக்கேன். இப்ப ஆப்ரேஷன்ற கொஸ்டினே கிடையாது. நிம்மதியா இருக்கும். ஆச்சு. நாங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு தான் ஹைதராபாத் போறோம். சதீஷ்குமார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் அவசரப்பட்டு யாரும் ஆப்ரேஷன் சொல்லிட்டு போகாதீங்க. ஏதாவது இருந்தாக்கா நியூரிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்க. சதீஷ்குமார் கிட்ட வாங்க. அவர் நல்ல ட்ரீட்மெண்ட் குடுப்பாரு. நிம்மதியா வாழ்நாள கடத்தலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சதீஷ்குமார் பேசுகிறேன். அம்மா ஹைதராபாத்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு வந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட பார்க்கும்போது எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ரே ஸ்கேன் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபீமர் போன் டிஸ்லோகேட்டாக இருந்துச்சு. லம்பார் அண்ட் சேக்கரமில் கிராஸாக பாடி இருந்ததுனால அவங்க நடக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு நடந்தாங்க. அப்புறம் டாக்டர் எக்ஸ்ரே ஸ்கேன் பார்த்துட்டு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2வது டாக்டர் ஒப்பீனியன் போனாங்க. அவரும் சர்ஜரின்னு சொல்லிட்டாங்க. 3rd டாக்டரும் அப்புறம் 2 டாக்டர் போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு 3வது டாக்டர் ட்ரை பண்ணாங்க. அவரும் சர்ஜரி ஒன்று தான் பாசிபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க சன்னில்னா மூலமாக சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்துட்டு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. அம்மா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கைரோப்ராட்டிக் பண்ணோம். ஸோ அப்புறம் அக்குபஞ்சர் பண்ணோம். அப்புறம் நியூரோதெரப்பி பண்ணோம். 3 ட்ரீட்மெண்ட்டும் மாற்றி மாற்றி பண்ணோம். மொத்தமே 5 சிட்டிங் தான் கொடுத்தோம். 5 சிட்டிங்லேயே அவங்க கம்ப்ளீட் நார்மல் ஆகிட்டாங்க. அம்மா 1 மாதம் பிளான் பண்ணி 1 மாதம் நம்ம தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 5 சிட்டிங்லேயே ட்ரீட்மெண்ட் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2 சிட்டிங் எடுத்துக்கலாம் சொல்லி மொத்தமே 7 சிட்டிங் தான் எடுத்தாங்க. 7 சிட்டிங் அப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நல்லா நடக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. சர்ஜரி இல்லாமல் அவங்க லைஃப்பை இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.